அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிக்னேச்சர் அம்மா சமையல்ல ஒரு பவால் மாஸ் மீன் கறி வைக்க போறோம். இது வந்து இக்கான் பவால் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த மீன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. என் சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீன் கறி வைக்க பானை வச்சிருக்கேன். பானை சூடாகணுன்னே கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்குவோம். எண்ணெய் சூடாகணுன்னே இது கூட கொஞ்சம் கடுகு தாளிப்பு சம்போர் பண்ணது போட்டுட்டு, கொஞ்சம் பெரிய ஜீரகம் போட்டுக்குவோம். இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது பொரிஞ்சோனே இப்ப நம்ம வெங்காயமும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கும்போதே இதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கிறேன் நானு. நீங்க எந்த உப்பு போடுறீங்களோ அது போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுவேன். அதனால நான் முதல்லயே போட்டுருவேன். இப்ப நம்ம இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன். பூண்டு கொஞ்சம் இடிச்சு போட்டுக்கிறேன். இந்த மாரி இடிச்சு போட்டீங்கன்னா நல்லாருக்கும். வெங்காயம் இடிச்சு போட்டு, பூண்டும் இடிச்சு போட்டீங்கன்னா கறி இன்னும் நல்லாருக்கும். அந்த மாரி செஞ்சு பாருங்க. வெங்காயம், பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த கறிக்கு கத்திரிக்காய், இது வந்து பச்சை கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப நம்ம இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் வேவறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி வேக வச்சிரலாம். நான் மூடி போட்டு தான் வேக வைக்கிறேன். அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும். வெந்தோனே பார்க்கலாம். இப்ப கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இது கூட தக்காளி பழம் அரைச்சு ஊத்த போறோம். ஒரு நல்லா பெரிய சைஸ் தக்காளியா எடுத்து பிளெண்டர்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். இந்த மாரி கொஞ்சம் ஒரு 1 பாதியுமா தான் அரைச்சிருக்கேன். இந்த மாரி நீங்க மீன் கறிக்கு போட்டு வதக்குறத விட இந்த மாரி அரைச்சு போட்டீங்கன்னா நல்லாருக்கும். இது கூட வெறும் மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டிருக்கேன். மீன் கறிக்கு தேவையான மசாலா தூளு போட்டு எல்லாம் நல்லா உங்களுக்கு கிண்டி எவ்வளோ கறி விட்டுருங்க. வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி மசாலா போட்டுக்கோங்க. நான் இது வந்து மீன் கறி தூள் 5 கரண்டி கிட்ட போட்டிருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ கறி வேணுமோ அதுக்கு தகுந்த மாரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்ப அது கூட ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை சைஸ் அளவு புளிய வந்து நல்லா கரைச்சு, அதையும் நம்ம அதிலேயே ஊத்திறலாம். புளி கரைசல ஊத்துனதுக்கப்புறம், இந்த கறிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து, வேண்டிய அளவுக்கு தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கலாம். இப்ப நான் இது கூடயே கொஞ்சம் தேங்காய் பால் ஊத்த போறேன். நீங்க ஃப்ரெஷ் தேங்காய் பால்னாலும் ஊத்திக்கலாம். நான் இந்த கோத்தாப்பால் தான் ஊத்துறேன். கொஞ்சமா கோத்தாப்பால் ஊத்திக்கிறேன். நீங்க தேங்காய் பால் இருந்தா அது ஊத்திக்கங்க. இல்லாட்டி இந்த டின் பாலு அது கூட ஊத்தலாம். எது இருக்கோ அது ஊத்திக்கங்க. ஊத்தி இப்ப இத நம்ம மொத போட்ட உப்பு பத்தல. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நானு. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நீங்க உப்பு போட்டுக்கலாம். போட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கறிய கொதிக்கட்டும் நல்லா. இப்ப தொறந்து பார்க்கலாம். நம்ம கறி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க நம்ம கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நானு மீனு போட போறேன். வவ்வால் மாஸ் மீனு. நீங்க எந்த மீன் வேணுமாலும் போடலாம். வவ்வால் மாஸ் தான் போடணும்னு இல்ல. வஞ்சர மீனு, நீங்க எந்த மீனு கறி ஆக்குவீங்களோ அந்த மீனு போட்டுக்கலாம். இந்த மீன் வந்து நல்லா கழுவி உப்பு, மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இப்ப நான் அத போட்டுக்கிறேன். இந்த மீனெல்லாம் போட்டோனே இத கிண்டி விட்டுட்டு, இதில வந்து நானு வெண்டைக்காய் போட போறேன். வெண்டைக்காய் வந்து நானு முதல்லயே வந்து சட்டியில போட்டு வறுத்து வச்சுட்டேன். அந்த மாரி போட்டீங்கன்னா, கொஞ்சம் குழையாம இருக்கும். அதனால நான் கொஞ்ச நேரம் சட்டியில போட்டு வதக்கிட்டேன். எண்ணெய் ஊத்தல. சும்மா சட்டியில மட்டும் போட்டு வதக்கிட்டு போட்டுருக்கேன். மறுபடியும் மூடி போட்டு கறி கொதிக்கட்டும். மீன் வேகணும்ல, கொஞ்ச நேரம் கறி கொதிக்க விட்டுருவோம். இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளோட மீனு கறி. நம்ம மீனு கறி நல்லா கொதிச்சு, மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு மீனு கறி.
இப்போ நம்ம மல்லி இலை போட போகிறோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை அடைச்சிடலாம். நம்மளோட மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் கறி சோறு கூட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி மீன் கறி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.